வணக்கம் நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு ஹிஸ்ட்ரி மத்த எல்லாத்துலயுமே கொஞ்சம் நோட்ஸ் போட ட்ரை பண்றேன். ஸோ, இன்னைக்கு வந்து என்னன்னா ஹிஸ்ட்ரிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ, ஹிஸ்ட்ரிங்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா? ஸோ, அத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, சிந் நெறைய புக்ஸ் இருக்கு. 6வதுலேருந்து 7வதுலேருந்து 11வது எத்திக்ஸ் புக்ஸு, ஒவ்வொன்லயும் நெறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ, அது எல்லாத்தையுமே நான் ஓரளவு நோட்ஸா தான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ, நான் இதில இருக்கிறது வந்து தெளிவா இருக்காது. ஸோ, நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, நான் சொல்றத கேட்டுட்டு நீங்களே நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ, அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய மிக பழமையான நாகரிகம் என்ன அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் தான். ஸோ, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இந்தியாவுல இருக்கக்கூடிய பழமையான நாகரிகம். இதே இது வந்து உலகத்தினுடைய மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெசபடோமியா நாகரிகம் அல்லது சுமேரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. புரிஞ்சுச்சா? ஸோ, இந்தியாவுல இருக்கக்கூடிய மிக பழமையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். உலகில இருக்கக்கூடிய மிக பழமையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். ஸோ, இது ஏன் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றாங்கன்னா, இது சிந்து மற்றும் ராவி இந்த சட்லஜ்ன்னு சொல்லிட்டு அந்த நதிக்கரையில இருக்கிறதுனால, சிந்து நதிக்கரையில தான் முதல்ல அத கண்டுபிடிச்சதுனால, இத வந்து சிந்துவெளி, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு வந்து இதுக்கு வந்து பேர் வந்து குடுத்திருந்தாங்க. சரிதான். ஸோ, நான் ஃபோட்டோவும் சரியா எடுக்காம இருக்கேன். ஸோ, நான் சொல்றத கேட்டு நல்ல நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க. ஓகேவா? ஸோ, இது வந்து ஒரு நகர்ப்புற நாகரிகம். அதாவது ஹராப்பா நாகரிகம் வந்து ஒரு மேம்பட்ட அ நாகரிகம். அதாவது வந்து ஒரு நகர்ப்புற நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ, ஹராப்பா நாகரிகத்த வந்து யாரு கண்டுபிடிச்சா? ஹராப்பால வந்து என்னென்ன மாதிரியான நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ, வந்து முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு, இந்த இத யார் யார் தொடங்குனா, எந்தெந்த அ அ தலைவர்கள் வந்து பார்வையிட்டாங்க? யார் இத கண்டுபிடிச்சாங்க? இவங்களோட மக்களுடைய அ பொருளாதாரம், மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ, இத வந்து முதல்ல எந்த இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹராப்பா நாகரிகம். ஸோ, சரி, ஹராப்பா அப்படிங்கிற இடத்துல தான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த நாகரிகத்துக்கு பேர் வந்து ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு இன்னொரு பேரு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ, இந்த நாகரிகம் வந்து என்னன்னா வெண்கல நாகரிகம். ஸோ, இந்த வெண்கல நாகரிகம்னா இதுக்கு முன்னாடி புதிய கற்கால நாகரிகமா இருக்கும். ஸோ, அந்த புதிய கற்கால நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஹராப்பா நாகரிகம். ஸோ, இப்போ முதல்ல எங்க வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹராப்பால. ஸோ, ஹராப்பால பண்ணதுனால ஹராப்பா நாகரிகம்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இது வெண்கல காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால இது வந்து வெண்கல நாகரிகம் அப்படின்னு வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ, இப்ப ஹராப்பா நாகரிகம் என்ன மாதிரியான நாகரிகம் சொல்லியாச்சு. ஒரு நகர்ப்புற நாகரிகம் நாகரிகம் இல்லையா? ஸோ, வந்து ஒரு நகரமாகறதுக்கு முன்னாடி வந்து எப்பயுமே தொடக்கம் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா, கிராமத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்ப கிராமத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நகரமாகி, அதுக்கப்புறம் அந்த நகரம் வந்து வீழ்ச்சியை நோக்கி பயணிச்சு கடைசியில வந்து ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போகுது. ஸோ, இதான் வந்து இந்த நாகரிகத்துல இருக்கக்கூடியது. ஸோ, வந்து ஹராப்பா நாகரிகம் கிராமத்தில் தொடங்கி, அதுக்கப்புறமா நகரமா மாறி வீழ்ச்சி அடையுது. ஸோ, இந்த கிராமமா தொடங்கக்கூடியது வந்து தொடக்க கால ஹராப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த ஹராப்பா நாகரிகத்தை வந்து 3 விதமா பிரிச்சிருக்காங்க. ஸோ, கிராமமா இருக்கக்கூடியது தொடக்க கால ஹராப்பா அப்படின்னு சொல்லுவோம். இது கிமு 3000லிருந்து கிமு 2600 வரைக்கும். ஸோ, இந்த கிபிக்கு பின்னாடி கிமுன்னு போகும்போது வருஷங்கள் குறைஞ்சுக்கிட்டே வரும். புரியுதுங்களா? ஸோ, 3000லிருந்து 2600 வரைக்கும் இருக்கக்கூடியது தொடக்க கால ஹராப்பா. ஸோ, அடுத்தது முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா. இந்த முதிர்ச்சி அடைந்த ஹராப்பாங்கிறது வந்து கிராமமா இருக்குது நகரமா மாறிடுச்சு. ஸோ, நகரமா மாறுனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஹராப்பாவுக்கு பேரு முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா அப்படின்னு சொல்றோம். இதனுடைய வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 2600லிருந்து 1990 வரைக்கும். அதுக்கப்புறமா பிற்கால ஹராப்பா. பிற்கால ஹராப்பான்னா நகரமயமானதுக்கு அப்புறமா படையெடுப்பின் மூலமாவோ, இல்ல இயற்கை சீற்றங்களின் மூலமாவோ அந்த ஹராப்பா நாகரிகம் அழியத் தொடங்குது. ஸோ, அந்த அழியத் தொடங்கக்கூடிய காலம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிமு 1900லிருந்து 1700 வரைக்கும். புரியுதுங்களா? ஸோ, ஹராப்பா நாகரிகம் 3 விதமான அ அ 3 விதமான படிநிலைகளை கொண்டிருக்கு. ஒண்ணு கிராமமா இருந்து நகர்ப்புறமா மாறி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ, கிராமமா இருக்கக்கூடியது தொடக்க கால ஹராப்பா. இதனுடைய வருடம் வந்து கிமு 3000லிருந்து
2600 வரைக்கும். அடுத்து நகரமாக மாறிடுச்சு. இதை வந்து முதிர்ச்சி அடைந்த ஹராப்பான்னு சொல்லுவோம். இது 2600லேருந்து 1900 வரைக்கும். அதுக்கப்புறமா வீழ்ச்சியை நோக்கி போகுது. ஸோ இது வந்து பிற்கால ஹராப்பா அப்படின்னு சொல்லுவோம். இது 1900லேருந்து 1700 வரைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஹராப்பாவினுடைய அந்த காலகட்டம். இந்த புதிய கற்காலம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த புதிய கற்காலத்தை சேர்ந்த புதிய கற்காலத்திலேருந்து இந்த ஹராப்பா நாகரிகம் அப்படிங்கிறது தொடங்குச்சு. அப்போ இதனுடைய தொடர்ச்சி இந்த புதிய கற்காலத்தினுடைய புதிய கற்காலத்திலேருந்து வெண்கல காலத்திற்கு வந்து தொடங்குறதுக்கான அந்த படிநிலை இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு நகரத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கன்னா பாகிஸ்தானில் பலுஜிஸ்தானில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுஜிஸ்தானில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் மெஹர்கர் அப்படிங்கிற இடத்துல புதிய கற்காலத்தை சேர்ந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிலிருந்து ஹராப்பாவுக்கும் தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஹராப்பா நாகரிகத்தினுடைய முன்னோடியாக கருதப்படுவது என்ன அப்படின்னு கேட்டால், மெஹர்கர் அப்படிங்கக்கூடிய புதிய கற்காலத்தை சேர்ந்த மெஹர்கருங்கிற இடம்தான் வந்து ஹராப்பா நாகரிகத்தினுடைய முன்னோடி. ஹராப்பா நாகரிகத்துக்கு முன்னோடியாக இருந்த புதிய கற்காலத்தை சேர்ந்த மெஹர்கருங்கிற இடம் இது ஹிமு 7000க்கு முந்தைய காலகட்டத்தை உடையது. ஸோ இப்போ இந்த ஹராப்பா அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, ஹராப்பானா புதையுண்ட நகரம் அப்படின்னு பேர். மொஹஞ்சதாரோ அப்படின்னா இறந்தவர்களின் மேடு அல்லது இடுகாடுகளின் நகரம் அல்லது இறந்தவர்களின் மேடு அப்படின்னு இதுக்கு பேர். ஓகேவா? ஸோ ஹராப்பா அப்படிங்கிறது வந்து புதையுண்ட நகரம், மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது வந்து இறந்தவர்கள் மேடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார் எப்போ பார்வையிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1826 சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் ஹராப்பாவுக்கு முதலாக பார்வையிட வர்றாரு. 1826 சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் ஹராப்பாவை வந்து முதலாக பார்வையிட வர்றாரு. 1831 அம்ரிங்கிற இடத்துக்கு அலெக்சாண்டர் பான்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்வையிட வர்றாரு. ஸோ இவங்க எல்லாம் வந்து ஜஸ்ட்டு பார்வையிட மட்டும்தான் வராங்க. இவங்க அதிகமாக எந்த ஒரு முன்னெடுப்பையும் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நகரம் இருக்குது. ஸோ அதாவது வந்து இது வந்து நகரம்னு தெரியாமலே இது வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பழைய வரலாற்று சான்று அப்படிங்கிறது தெரியாமலே இவங்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட இடத்த ஏதோ சுட்ட செங்கற்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு, இது என்னமோ ஒரு மாதிரியான இடம் அப்படிங்கிறதுக்காக பார்வையிட வராங்க. ஸோ அப்படி பார்வையிட வரும்போது 1826 சார்லஸ் மேசன் ஹராப்பாவுக்கு வர்றாரு. ஓகேவா? 1831 அம்ரிக்கு வந்து அலெக்சாண்டர் பான்ஸ் வர்றார். ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்வையிடுறாங்க. பட் இவங்க எதுவுமே வந்து பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1853, 56, 1875களில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கக்கூடிய நபர் வந்து திரும்பவும் வந்து பார்வையிடுறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1856 லாகூருக்கும் முல்தானுக்கு இடையில் ஒரு தொடர்வண்டி பாதை, அதாவது ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக வேலைகள் நடக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுட்ட செங்கற்கள், அந்த ஹராப்பா நாகரிகத்தினுடைய பல்வேறு விதமான லட்சணைகள் எல்லாமே கிடைக்குது. ஆனால் அதை யாருமே வந்து பெருசாக வந்து அதை வந்து கேர் பண்ணலை. ஸோ ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக நிறைய இடங்களை வந்து இவங்க அழிச்சிருக்காங்க. ஸோ 1853, 56, 75 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து இதே மாதிரி ஹராப்பா வந்து பார்வையிட வந்திருக்காரு. அவரும் எந்த விதமான முன்னெடுப்பை செய்யலை. ஸோ இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சர்வேயரு. இவர் வந்து 1861 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இருக்கு இல்லையா, ஸோ இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதனுடைய முதல் தலைவர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். இவர் வந்து ஒரு சர்வேயர். இவருடைய ஒத்துழைப்பின் மூலமாக தான் இந்த இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையே வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதனுடைய தலைமையிடம் டெல்லியில் இருக்குது. முதலாக இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 1861 இவர் வந்து அந்த இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையை வந்து உருவாக்குறார். ஸோ இந்த சர்வேயர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் தான் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையே வந்து
உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 1900களில் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் இந்த தொல்லியல் ஆய்வுத்துறையினுடைய தலைவராகிறாரு. இவர் வந்ததுக்கு அப்புறமாக தான் இது ஹராப்பா மற்றும் அந்த ஹராப்பா நாகரிகம், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கோ முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னா இந்த ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான். இந்த ஜான் மார்ஷல் தான் 1924 ஹராப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையில நிறைய ஒற்றுமைகள் இருக்குது, ரெண்டுமே ஒரே காலகட்டத்தை சேர்ந்தது, இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான நாகரிகம் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல். இவர் எப்போ கண்டுபிடிக்கிறாரு? 1924. ஆனால் இவர் எப்போ ஜாயின் பண்ணிடுறாரு? 1900 ஜாயின் பண்ணிடுறாரு. பட் 1924 தான் 1924 இது ரெண்டுக்கு ஒற்றுமை இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இடையில அப்போ ஹராப்பாலாம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் யார் கண்டுபிடிச்சாங்கிறதுலாம் பின்னாடி நான் உங்களுக்கு ஒவ்வொரு நகரத்தை பற்றியும், ஏன்னா நிறைய நகரங்கள் இருக்குது. ஹரப்பா, டோலாவிரா, மொஹஞ்சதாரோ, ராகிகார்கி, இது மாதிரி நிறைய நகரங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நகரமும் எந்த நதிக்கரையில் இருக்குது, இப்போ எந்த இடத்துல இருக்குது, என்னென்ன மாதிரியான சின்னங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பின்னாடி வரக்கூடிய பார்ட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இது ஜஸ்ட் யார் யார் பார்வையிட்டாங்க, எது எப்போ அகழ்வாராய்ச்சியெல்லாம் தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிமுகம் வந்தாது. புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் எந்தெந்த ஆங்கிலேய அதிகாரிகள் பார்வையிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஹராப்பா நாகரிகத்தினுடைய எல்லைகள், ஹராப்பா நாகரிகம் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான தாட்ஸ் இருக்குது. இது என்னென்னா, ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு இருக்கும். இன்னொரு புக்கில் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர், அதாவது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இன்னொரு புக்கில் 15 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு இருக்கும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்றா இப்போ நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஸோ 13 to 15 லட்சம் அல்லது 1.3 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறத கணக்கு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதனுடைய இந்த ஹராப்பா நகரத்தினுடைய கிழக்கு எல்லை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, அப்படியே நம்ம பாகிஸ்தானை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சிந்து சமவெளிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடியது, மோஸ்ட் ஆஃப் த ஏரியா பாகிஸ்தானில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம சொல்ல மறந்துட்டேன். 1940 இவருக்கு அப்புறமா, ஜான் மார்ஷலுக்கு அப்புறமா இவர் மார்ட்டின் வீலர், அதாவது எம்ஆர்விஎம் வீலர்னு பேர் இருக்கும். இவர் பேர்லேயும் நிறைய பேர் இருக்குது, ஆனால் நீங்கள் வீலர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீலருங்கிறவர் அவரும் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணுறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1947 அப்புறம் சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறமா மோஸ்ட் ஆஃப் தி ஏரியா பாகிஸ்தானுக்குள்ளே போனதுனால நிறைய ஏரியாக்கள் நம்மளால் கண்டுபிடிக்கப்பட முடியல. ஸோ இந்தியாவில் இருந்த என்னென்ன மாதிரியான நகரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதனுடைய எல்லைகள் இப்போ பார்த்துடலாம். ஹராப்பாவினுடைய, நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஹராப்பாவினுடைய எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வடக்கு மேலே எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தான். நமக்கே வடக்கு என்ன தான் எல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சோட்டுகை அப்படிங்கிறது தான் ஹராப்பாவினுடைய வடக்கு எல்லை. கிழக்கு ஆலம்கீர்பூர், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கீர்பூர் அப்படிங்கிறது தான் கிழக்கு எல்லை. தெற்கு எல்லை அப்படிங்கிறது டைமாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய டைமாபாத். மேற்கில் பார்த்திங்கன்னா சுத்க சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சுத்க சென்டர். அப்போ ஹராப்பாவினுடைய நில எல்லைகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு வடக்கில் சோட்டுகை, கிழக்கு ஆலம்கீர்பூர், தெற்கு டைமாபாத், மேற்கு சுத்க சென்டர். ஸோ இதில் சோட்டுகை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான், ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம், டைமாபாத் மகாராஷ்டிரா, சுத்க சென்டர் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இதெல்லாம் ஹராப்பாவினுடைய எல்லைகள். அடுத்ததாக ஹராப்பாவில் இருந்த குடியிருப்புகள், என்னென்ன மாதிரியான குடியிருப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹராப்பாவை பொறுத்த வரைக்கும், அதாவது ஹராப்பா அல்லது மொஹஞ்சதாரோ ரெண்டுமே உள்ளதான். இந்த சிந்து சமவெளியை பொறுத்த வரைக்கும் மொஹஞ்சதாரோவில் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த பகுதியானது மக்கள் குடியிருந்த பகுதியானது 2 விதமான பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று சிட்டாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டை பகுதி அல்லது உயர்வான பகுதி.
ஸோ உயர்வான பகுதியை நீங்கள் இப்போ உயர்வு தாழ்வுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இது உயர்வான பகுதி. இன்னொன்று வந்து தாழ்வான பகுதி அல்லது லோயர் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த உயர்வான பகுதி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அரசு வேலை பார்க்கக்கூடியவங்க, நிர்வாக நகரத்தை வந்து நிர்வகிக்கக்கூடியவங்க, அரச மரபினர்னு வந்து ஹரப்பா நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்படல. பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ யாரெல்லாம் வந்து உயர்வான பதவியிலையோ அல்லது உயர்ந்த இதுலேயோ இருக்கவங்க, உயர்ந்த பதவிகள்லேயோ இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாம் இந்த கோட்டை பகுதியில், அதாவது அந்த கோட்டை பகுதின்னு சொல்லக்கூடிய உயர்வான பகுதின்னு சொல்லக்கூடிய சிட்டாடலில் வந்து வாழ்ந்திருக்காங்க. அங்கே தான் உணவு தானியங்கள், உணவு களஞ்சியங்கள் எல்லாமே அந்த பகுதியில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ தாழ்வான பகுதி அப்படிங்கிறது வந்து குடிமக்கள், நம்ம பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதி வந்து இந்த தாழ்வான பகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 2 விதமான பகுதிகள், ஒன்று உயர்வான பகுதி அல்லது கோட்டை பகுதி, இல்லை சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து உயர் அலுவலர்கள், அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், நிர்வாகிகள், அந்த ஏரியாவை நிர்வகித்தவங்க, இவங்க எல்லாமே வந்து இருக்கக்கூடியது வந்து இந்த உயர்வான பகுதி. குடிமக்கள் வாழக்கூடியது தாழ்வான பகுதி. ஸோ இந்த தெருக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி நம்ம நகர அமைப்பில் வந்து பேட்டர்னாக கிரிட் பேட்டர்ன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து 90 டிகிரியில் வந்து தெருக்கள் வந்து அமைஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிரிட் பேட்டர்ன் முறையில் வந்து இந்த தெருக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வீடுகள் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சுட்ட அல்லது சுடாத செங்கற்களோ, சுடாத செங்கற்கள்னால் அது வெயிலில் காய வச்ச செங்கலாக இருக்கும். ஸோ சுட்ட அல்லது சுடாத செங்கற்கள் அல்லது வந்து சுண்ணாம்பு கற்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுகளால் வந்து இதை வந்து கட்டியிருப்பாங்க. இங்கே வந்து பெரிய தெருக்கள், அதாவது பெரிய தெருக்களுக்கான அந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33 அடியும், சிறிய தெருக்கள் வந்து 9லேருந்து 12 அடியும் அகலத்தில் இந்த தெருவோட அந்த பாதை இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ அகலத்தில் வந்து அப்போயே வந்து ரோடு மாதிரி விட்டுருக்காங்க. அப்போ இப்போ தான் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, இப்போ இருக்கக்கூடிய இப்போ நம்ம நகராட்சியில் போய் நம்ம அப்ரூவல் வாங்கினோம்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க இல்லையா, டிடிசிபி அப்ரூவல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தடு தான் வந்திருக்கும். இதே மெத்தட்னா பட் என்னென்னா அகலம் வந்து 33 அடிங்கிறது பெரிய தெருக்களுக்கும், சின்ன தெருக்களுக்கு வந்து 25 அடியும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து அவங்க முன்னாடியே வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மாடி வீடாக கட்டியிருப்பாங்க. 2 நம்ம கழிவறைகள் எல்லாமே சேர்த்து, குளியலறை எல்லாமே சேர்த்து, படிகள், கதவுகள் எல்லாமே வந்து இருக்க மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த தெருக்களில் வந்து கட்டப்பட்ட வீடுகளானது டைரெக்டாக என்ட்ரன்ஸு தெருவிலேருந்து உள்ளே போகிற மாதிரி, தெரு பக்கமாக எந்த என்ட்ரன்ஸும் இருக்காது, எல்லாமே சைடில் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து சைடில் போயிட்டு உள்ளே போகிற மாதிரி அவங்க வந்து வடிவமைச்சிருப்பாங்க வீடுகளை. ஜன்னலும் வந்து தெரு பக்கமாக இருக்காது. சரிங்களா? இவங்க கட்டின அந்த செங்கலினுடைய உயர அகல நீள விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 1:2:4. அதாவது 1 அடி அகலம், 2 அடி 1 அடி உயரம், 2 அடி அகலம், 4 அடி நீளத்தில் வந்து இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய செங்கலும் இதே மாதிரியான ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ அவங்களும் அந்த செங்கலினுடைய அந்த உயரம் நீள விகிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:2:4 அப்படிங்கிற விகிதத்தில் தான் அந்த செங்கற்கள், அந்த சுட்ட செங்கற்கள் எல்லாத்தையுமே அவங்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே பயன்படுத்தக்கூடிய கழிவறைகளில் வந்து மூடப்பட்ட கழிவறைகள், அதாவது மேலே வந்து ஓடுகள் மூடப்பட்டு, நம்ம அந்த ஓடு போட்ட வீட்லலாம் பார்த்துருப்பீங்கள்ல, 2 பக்கமும் வந்து சரிவாக போட்டிருப்பாங்க, நடுவில் வீடு இருக்கும். அதே மாதிரி கழிவறைகளுக்கு மேலேயும் இவங்களும் வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் சரிவாக இருக்க மாதிரி அந்த கழிவறைகளுக்கு மேலே மூடப்பட்டதாக, சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டதாகவும் இந்த கழிவறைகள் வந்து இருக்குது. கழிவறைகள் அனைத்துமே வந்து எல்லா வீட்டுகளுக்கும் சரியான கழிவறை அமைப்புகளோடு இவங்க வந்து வீடுகளை கட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்து மொகஞ்சதாரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருங்குளம், அதாவது த கிரேட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. மொகஞ்சதாரோவில் ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய குளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னா மக்கள் குளிப்பதற்காக, பொது பயன்பாட்டுக்காக அந்த குளமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த குளத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் சுற்றி வந்து அனைவரும் கீழே இறங்கி போய் குளிக்கிறதுக்கு ஏதுவாக எல்லா பக்கமுமே படிக்கட்டுகளால் அது வந்து கட்டப்பட்டிருக்கும். மிக நீளமான ஒரு
மிக அகலமான ஒரு இடத்த, அதாவது மொத்த சடங்குகள், இறுதி ஈமச் சடங்குகள் இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, குளத்தின் கரையில் தான் வந்து நிறைய ஈமச் சடங்குகள், நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த பெருங்குளத்தினுடைய படிக்கட்டுகளில் நிறைய சடங்குகள் செய்யப்பட்டிருக்கதா வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய வணிகங்கள் பண்ணியிருக்காங்க. மெசபடோமியா, ஏமன், ஓமன், இப்போ இருக்கக்கூடிய குவைத், அது இல்லாமல் வந்து மெசபடோமியான்னு சொல்லக்கூடியது சுமேரிய பக்கம் இருக்கக்கூடியது. ஸோ இங்கே எல்லாமே வந்து இவங்க நிறைய வந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இதை வந்து இது வந்து ஆவணம் ஆகுது, எப்படி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமேரியா, அதாவது வந்து மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய அக்காடிய பேரரசர் நாரம்சீன், அக்காடிய பேரரசர் வந்து நாரம்சீன் அப்படிங்கிறவருடைய அந்த குறிப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா, சிந்து வெளி பகுதியில் இருக்கக்கூடிய மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க அணிகலன்கள் வாங்கினதா அவங்களுடைய குறிப்புகளில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த சிந்து வெளி பகுதியை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மெலுக்கா அப்படிங்கிறத வந்து கிரேக்கர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த சுமேரியர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. புரியுதா. ஸோ அடுத்து இவங்க மருத்துவம் பார்க்குறதுக்கு வந்து இஎன்டி, அதாவது காது, மூக்கு, தொண்டை, அதுக்கப்புறமா தோல், இந்த அறுவை சிகிச்சைக்கெல்லாம் கட்டில் அப்படிங்கிற ஒரு மீனினுடைய எலும்புகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆதி முறையான இலைதழைகளை பயன்படுத்தி நம்ம இப்போ ஆயுர்வேத முறையில் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் காண்டாமிருகத்தினுடைய எலும்புகள், இதெல்லாம் பயன்படுத்தி இவங்க மருத்துவம் வந்து பார்த்துருக்காங்க. அடுத்ததாக இவங்க என்ன மாதிரியான விவசாயம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விவசாயம் அப்படிங்கும்போது இவங்களுடைய வாழ்வினுடைய முக்கியமான வேலையை வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் இருந்திருக்கு. ஸோ விவசாயம் முடிஞ்சதுக்கப்புறமா மேய்ச்சல், கால்நடை வளர்த்தல், இந்த மாதிரி வேலைகளும் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்தான். இவங்க கோதுமை, பார்லி, திணை வகைகள், பருத்தி, இது மாதிரி நிறைய பயிர் வகைகளை வந்து பயிரிட்டிருக்காங்க. அடுத்து இரட்டை பயிரிடும் முறை. இரட்டை பயிரிடும் முறைனா டபுள் கார்ப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இரட்டை பயிரிடும் முறையை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. பருத்தியை வந்து எல்லா பக்கமும் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பருத்தியை ஏற்றுமதி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கத்தில் இந்த சிந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிந்து சமவெளியில் நுழைந்த அந்த விளைந்த அந்த பருத்திக்கு பேர் வந்து என்னென்னா சிந்தன் அப்படின்னு சொல்லி கிரேக்கர்கள் வந்து பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி அவங்க என்ன மாதிரியான பாசன முறையில் வந்து பண்ணியிருக்காங்க, கிணறு மற்றும் வடிகால் நீர் பாசன முறையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இவங்க உழுத வயல்கள் இருக்கு இல்லையா, அந்த உழுத வயல்களினான எச்சம் வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, காளிபங்கன் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து இந்த உழுத வயல்களுக்கான அடையாளம் வந்து அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புரியுதா. ஸோ இவங்க வயல்களை வந்து உழுது தான் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காளிபங்கனில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து விவசாயத்துக்கானது. அடுத்து விலங்குகள் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அவங்க கால்நடை வளர்த்தல், மேய்ச்சல் தான் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆடு, மாடு, நிறைய கடல்வாழ் உயிரினங்கள், இதை பற்றியெல்லாம் யானைகள், பன்றிகள், இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஜெபு அப்படிங்கிற ஒரு பெரிய வகை மாட்டினம், அதாவது அந்த நீங்கள் முத்திரைகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தாடி மாதிரி நல்ல கழுத்து பகுதி தொங்கக்கூடியது மாதிரி இருக்கும். அந்த இனத்துக்கு பேர் ஜெபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜெபு அப்படிங்கிற மாட்டினத்தை இவங்க அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது ஏன்னா இவங்களுடைய நிறைய குறியீடுகளில், லட்சணைகளில், படம் வரையப்பட்டதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஜெபு என்கிற மாட்டு வகையினுடைய உருவம் தான் அதிகமாக வரையப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரியாத விலங்கு, இது ரொம்ப முக்கியம். ஹராப்பா மக்களுக்கு வந்து தெரியாத விலங்கு அப்படின்னா குதிரை தான். அதேமாதிரி இவங்களுக்கு தெரியாத தனிமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பு. அப்போ ஹராப்பா மக்களுக்கு வந்து இரும்பும் குதிரையும் தெரியாது. ஸோ இரும்பும் குதிரையும் தவிர மற்ற எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இரும்பும் குதிரையும் மட்டும் இவங்க வந்து அறிஞ்சிருக்கல. ஸோ இவங்க வந்து இவங்க வந்து நாய்களோட இப்போ எப்படி நம்ம டொமஸ்டிகேஷனாக வந்து நாயை வந்து வளர்க்குறோமோ, வீட்டு விலங்கை வளர்க்குறோமோ,
அதே மாதிரி இவங்களும் வீட்டு விலங்காக வளர்த்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையும், அதாவது மனிதர்களும் நாய்களையும் ஒன்றா இணைச்சி ஒன்றா புதைச்ச இடத்துக்கு வந்து ரோபர் அப்படின்னு, அதாவது அந்த இடத்துக்கு பேர் ரோபர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு படிமத்தை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கடல் வாழ் விலங்குன்னா மீன், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மருத்துவத்துக்கெல்லாம் மீனை பயன்படுத்தியிருக்காங்க, காண்டாமிருகத்தினுடைய எலும்புகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நிறைய விலங்குகள் பார்த்துருக்காங்க. பட் குதிரை மட்டும்தான் இவங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா இவங்க எந்த ஒரு குறியீட்டிலுமே குதிரைங்கிறத வந்து இவங்க வரையலை. அதனால் இவங்களுக்கு குதிரையை அறிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து கைவினைப் பொருட்கள் அப்படிங்கும்போது இவங்க வந்து வளையல்கள், பாசிமணி, கார்லியன் மணி அப்படிம்பாங்க. ஸோ பாசிகளில் வந்து கார்லியன் மணி, செம்பு, வைடூரியம், இது மாதிரி நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மெசபடோமியாவில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய சில இடங்களில் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது சிந்து சமவெளி நகரத்தில் இருக்கக்கூடிய குறியீடுகளோடு இருக்கக்கூடிய பாசிமணிகள் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, கராச்சியில் வந்து தங்க வளையல்களும், மெசபடோமியாவில் வந்து பாசிமணிகளும் கிடச்சிருக்கு. ஸோ லோத்தல் அப்படிங்கிற இடத்துல இந்த பாசிமணி, அதாவது கார்லியன் மணிகள் வந்து தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை வந்து இருந்ததற்கான அடையாளம் வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக எந்தெந்த நகரங்களில் என்னென்ன மாதிரியான கைவினைப் பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அடுத்து பார்ப்போம். ஸோ லோத்தலில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த பாசிமணியினுடைய தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நாகேஸ்வர் அண்ட் பாலக்கோட், இந்த ரெண்டுலேயும் சங்குகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோர்டுகை அப்படிங்கிறது வந்து வைடூரியம். சோர்டுகைங்கிறது என்ன, ஹராப்பாவினுடைய வடக்கு எல்லை, அதான் சோர்டுகை. ஸோ அந்த சோர்டுகையில் வைடூரியங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ லோத்தலில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாசிமணிகள் அல்லது கார்லியன் மணிகள். அடுத்து தெற்கு ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா நுரைகற்களும் காப்பரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து செம்பு வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேயும் ஓமன்லேயும், சாரி அந்த காப்பருங்கிறது வந்து ராஜஸ்தான் தான். ஸோ வந்து ஓமன்லேயும் சேர்த்து இதை மட்டும் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓமன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே காப்பர் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்தெந்த நகரங்களில் என்ன மாதிரியான கைவினைப் பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய ஒரு நடனமாடும் ஒரு பெண் சிலை இருக்கும். அது மொஹஞ்சதாரோ பற்றி படிக்கும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த வந்து இவங்க சரி அந்த ஓகே, அதை நான் அடுத்ததாக வந்து உங்களுக்கு வந்து நடனமாடும் பெண் சிலையை பற்றி சொல்லும்போது சில விஷயங்களை வந்து சேர்த்து சொல்கிறேன் இந்த கைவினைப் பொருட்கள் சம்மந்தமாக. அடுத்து வந்து மட்பாண்டங்கள், உணவு தயாரிக்கிறதுக்கு, நீர் அருந்துவதற்கு எல்லாத்துக்குமே வந்து இவங்க மட்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்சிருக்க மண்பாண்டத்தில் என்னென்னா, சிவப்பு நிறத்தினாலான அந்த மண்ணில் கருப்பு நிற வண்ணங்கள்னால அவங்க வந்து ஓவியங்கள் வரைஞ்சி அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து மலைகள், அருவிகள், சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான ஓவியங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எழுத்துக்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த எழுத்துக்களுக்கு பேர் வந்து சித்திர வடிவ எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எழுதக்கூடிய பேருக்கு பேர் வந்து இந்த சித்திர வடிவ எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சித்திர வடிவ எழுத்துக்கள்லேயே ஹராப்பாவில் தான் மிக நீளமான தொடர் கிடச்சிருக்கு. மிக நீளமான தொடர்னால் இவங்க மேக்ஸிமம் ஒரு 4 குறி இருக்க மாதிரியே வந்து ஒரு லைனை முடிச்சிருவாங்க. ஆனால் வந்து ஹராப்பாவில் மட்டும் 26 குறியீடுகள் இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு லைன் இது மட்டும் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ 26 குறியீடுகள் இருக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட தொடர் ஹராப்பாவில் கிடச்சிருக்கு. இதே வந்து சுமேரியர்களுடைய எழுத்து முறை அப்படின்னா, சுமேரியர்களுடைய எழுத்து முறைக்கு பேர் வந்து கியூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்ம ஏற்கனவே நாராம்சின் படித்தோம் இல்லையா, மெலுக்கான் வந்து மெசபடோமியா அந்த சுமேரியர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அது என்ன எழுத்து முறையில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கியூனிஃபார்ம் அப்படிங்கிற எழுத்து முறையில் தான். அடுத்ததாக கருவிகள். ஸோ கருவிகள் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இரும்பை பற்றி இவங்களுக்கு எந்த நாலேஜபிளும் இல்லை, இரும்பை பற்றி இவங்க அறிஞ்சிருக்கல. ஸோ தாமிரம், வெண்கலம், தங்கம் இதெல்லாம் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ பாகிஸ்தானில் ரோஹிரி சேட் அப்படிங்கிற இடத்துல வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரோஹிரி சேட், இந்த ரோஹிரி சேட் அப்படிங்கிறதுல சேட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கடினமான பாறை அப்படின்னு அர்த்தம். அந்த கடினமான பாறையை எடுத்து இவங்க கத்தி, கூர்மையான ஆயுதங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கான தடயங்கள் வந்து
பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரோகிரி சாட்டில் வந்து கிடச்சிருக்கு. புரியுதா? ஸோ பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்டமாற்று முறையில், அதாவது வந்து எந்த ஒரு நாணயங்களோ எதுவுமே பயன்படுத்தாமல் மேக்ஸிமம் பண்டமாற்று முறையில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையுமே வந்து ஏற்றுமதி எல்லாமே பண்ணியிருக்காங்க. மெசபடோமியாவிலேருந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மெசபடோமியாவிலேருந்து இங்கேருந்து சிந்து சமவெளியிலிருந்து நிறைய ஆபரணங்கள் அணிகலன்கள் வந்து மெசபடோமியாவுக்கு போயிருக்கு. மெசபடோமியாவிலேருந்து வரப்பட்ட ஒரு 3 உருளை வடிவ சின்னங்கள் வந்து இங்கே சிந்து சமவெளியிலையும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க, அதே நேரத்தில் இறக்குமதியும் இவங்களால் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து உதாரணங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க எடைக்கற்கள், அப்போ வணிகம்னா எடைக்கற்கள் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த எடைக்கற்கள் வந்து பார்த்திங்கன்னா 1:4:8, அதாவது 2 மடங்குகளாக இருக்கக்கூடிய எடைக்கற்களை வந்து பயன்படுத்திருக்காங்க. 1:2:3 4:8:16:32 அப்படிங்கிற எடைக்கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் அந்த 16ன்னு வருது இல்லையா? ஸோ அந்த 16ங்கிற விகிதம் கொண்ட அந்த எடைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எடை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 13.63 கிராம். ஸோ அந்த 16 அப்படின்னு வரக்கூடியதுக்கு வந்து 13.63 கிராம் இப்போதைய அளவீடு. அது இல்லாமல் இவங்க அளவுகோலையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த அளவுகோல் வந்து தந்தத்திலான, அதாவது யானையினுடைய தந்தத்திலான அளவுகோல் வந்து கிடச்சிருக்கு. அந்த அளவுகோலில் வந்து பார்த்திங்கன்னா 1.75 சென்டிமீட்டர் 1.75 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மிக குறைந்த அளவு இருக்கக்கூடிய ஸ்கேலையும் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்ச் அப்படிங்கிறத இவங்க இந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடியதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணாதீங்க, அப்போ அவங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு இன்ச்சுங்கிறது வந்து 1.75 இன்ச். இதில் வந்து 2 விதமான தாட்ஸ், அதாவது 2 விதமான புக்ஸ்லேயே வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய 7வது புக்லேயும் 11வது புக்லேயும் 2 விதமான அளவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்னென்னா 1.75 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 1074 மில்லிமீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான அளவு தெரியல. பட் இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்னா 10.74 தான் அப்படி 10.74 மில்லிமீட்டர் தான் அவங்க தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இதுக்கு ரிலேட்டபுளாக வரக்கூடிய ஆன்சர்ஸ் உங்களுடைய இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதிக்கங்க. புரியுதுங்களா? ஸோ 1.75 சென்டிமீட்டர் அல்லது 10.74 மில்லிமீட்டர் அப்படின்னு வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததான் இவங்க வந்து மதம். ஸோ இவங்க வந்து எந்த மதத்தையும் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து ஏற்றுக்கிட்டுறதாவோ அல்லது வந்து இவங்ககிட்ட பரவி இருந்ததாவோ நம்பப்படலை. இவங்க வந்து ஒரு மதச்சார்பற்றவங்க மாதிரி காணப்படுறாங்க. ஸோ 1 மினிட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த 2 விதமான இடத்துல வாழ்கிறாங்கன்னு. ஸோ அந்த உயர் நிலப்பகுதியில் வாழ்ந்தவங்கெல்லாம் வந்து புரோட்டோசிவா, அதாவது பசுபதின்னு சொல்லுவாங்க. புரோட்டோசிவானா அந்த சிவா கடவுள், அந்த சிவன் கடவுள் இருக்கார் இல்லையா, அவனுடைய முதல் நிலை அப்படிங்கிற மாதிரி புரோட்டோசிவா அல்லது பசுபதிங்கிற தெய்வத்தை வழங்கினதாகவும், குடிமக்கள் வந்து அரச மரத்தை அதிகமாக வழிபட்டதாகவும், அது இல்லாமல் இயற்கையை வழிபட்டதாகவும் இதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பசுபதி என்ற தெய்வ வழிபாடு வந்து பரவலாக வந்து இந்த உயர் நிலப்பகுதியில் இருந்தவங்ககிட்ட காணப்பட்டுச்சு. அது இல்லாமல் குடிமக்கள்கிட்ட அரச மரம், இயற்கையை வணங்குதல், இது போன்ற நிகழ்வுகள் வந்து இவங்ககிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி ஆணும் பெண்ணும் வந்து சேர்ந்து புதைக்கப்பட்ட அந்த படிமங்கள் எல்லாமே லோத்தலில் கிடச்சிச்சு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து புதைக்கப்பட்ட படிமங்கள். ஸோ அந்த மாதிரியான படிமங்கள் வந்து லோத்தல்லையும், பிணம் எரிக்கிறது, விலங்குகளை பலியிடுதல், நரபலி கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரியான தடயங்கள்லாம் காளிபங்கன்லையும். ஸோ இவங்க வந்து இப்போ ஏன்னா ஏதாவது ஒரு இதை பின்பற்றி இருந்தால் தானே அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த எரிக்கக்கூடிய சடங்கு அப்படிங்கிறது வேறுபடும் இல்லையா. அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில பேரை வந்து புதைச்சிருக்காங்க, சில இடத்துல தான் ஆணும் பொண்ணையும் சேர்ந்தே புதைச்சிருக்காங்க, சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எரிச்சிருக்காங்க, சில இடத்துல விலங்குகளை வந்து பலி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பலி கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் விலங்குகளை வந்து பலி கொடுத்துருக்காங்க. சில டைம் நரபலினா மனிதனையே வந்து பலியாக கொடுக்கறதுக்கான தடயங்களும் காளிபங்கனில் கிடைக்கிது. அதே மாதிரி ஹராப்பாவில் வந்து ஹச்சு வடிவத்தில் சில பேரை வந்து போச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஹராப்பாவில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ
ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து இப்படி நல்லபடியாக போய்கிட்டு இருந்த ஒரு ஹராப்பா எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய கூற்றுகள் வந்து சொல்லப்படுது. ஸோ ஆனால் வந்து சரியான ஆதாரம் வந்து இதுக்கு கிடைக்கல. ஆனால் வந்து நிறைய கூற்றுகள் இருக்குது. இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கூற்றுல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வீலர், நம்ம ஏற்கனவே பார்த்த வீலர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரிய படையெடுப்பு, வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆரிய படையெடுப்பின் மூலமாக அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஃபோர்சைல்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, சுற்றுச்சூழல் பாதிப்பினால இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டீன் அப்படிங்கிறவர் மழைப்பொழிவு, அதாவது வந்து இதுவும் வந்து மழைப்பொழிவு அதிகமாகி வெள்ளப்பெருக்கின் காரணமாக வந்து அவங்க இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெய்க் அப்படிங்கிறவர் பூகம்பம் வந்து அதிகமாக வந்துடுச்சு அதனால இறந்துட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். அது மெக்கோ அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா வெள்ளத்தின் மூலமாக அழிஞ்சிருக்கலாம்னு அவரும் சொல்கிறார். இந்த கென்னடிங்கிறவர் என்னென்னா இது வந்து மொத்தமாக ஒரு தேசிய பேரிடர், ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய பேரிடர், இப்போ வந்து நமக்கு வந்த கொரோனா மாதிரியோ இது மாதிரி ஏதோ ஒரு பெரிய தேசிய பேரிடர் வந்து இவங்க எல்லாமே அழிஞ்சிருக்கலாம். அது வந்து இயற்கையாகவோ அல்லது வந்து நோய்வாய்ப்பட்டோ இவங்க எல்லாருமே மொத்தமாக அழிஞ்சிருக்கலாம், இல்லை வந்து இடமாறுதல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத கென்னடி அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கார். புரியுதுங்களா? ஸோ இதோட இவ்வளோ தான் சப்ஜெக்ட். இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாத்தையுமே நான் ஓரளவு உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ என்னென்ன மாதிரியான நகரங்கள் இருக்குது, அது எந்தெந்த நதிக்கரையில் இருக்குது, யார் யார் அதை கண்டுபிடிச்சாங்க, அங்கே என்னென்ன மாதிரியானது இந்த படிமங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இதை பற்றி அடுத்து நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துருவோம். ஸோ இந்த ஒரே வீடியோவில் நமக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் டோட்டலாக க்ளோஸ். இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு தடவை வந்து நான் சொன்னதை வந்து வீடியோவை திரும்ப ரிப்பீட் பண்ணி பாஸ் பண்ணி அங்கங்கே நோட்ஸ் எழுதிக்கோங்க. நோட்ஸ் எடுத்து நீங்களாகவே எழுதிக்கோங்க. ஏன்னா நான் வந்து இதேமாரி ஸ்பீடாக ரைட் பண்ணதுனால என்னோடது எனக்கே புரியல, உங்களுக்கும் சத்தியமாக புரியாது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் சொல்கிறத அப்படியே நோட்ஸை மட்டும் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வாங்க போயிடலாம், அடுத்ததுக்கு போயிடலாம் டைமில். ஸோ அடுத்து நகரங்கள் என்னென்ன மாதிரியான இந்த ஹராப்பாவும் அல்லது அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்னென்ன மாதிரியான நகரங்கள் இருந்துச்சு, அது எந்த நதிக்கரையில் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸோ அது வந்து முதல்ல வந்து ஹராப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. ஹராப்பா 1921 கண்டுபிடிச்சாங்க. ஸோ முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது ஹராப்பா 1921. அப்போ ரெண்டாவதாக கண்டுபிடிச்சப்பட்டது மொகஞ்சதரோ 1922. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது 2 தான் அந்த வருஷங்கள் கேட்பாங்க. மற்றதெல்லாம் நீங்கள் வருஷத்தை வந்து பெருசாக ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஸோ ஹராப்பா 1921, மொகஞ்சதரோ 1922. ஸோ ஹராப்பாவை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாராம் சைனி. மொகஞ்சதரோவை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆர்டி பானர்ஜி. ஸோ இது 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த 2ஐயும் வந்து முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஹராப்பாவை வந்து 1921 கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சவர் வந்து தயாராம் சைனி. 1922 மொகஞ்சதரோ, கண்டுபிடிச்சவர் ஆர்டி பானர்ஜி. ஸோ ஓகேவா, பாவமா? ஸோ ஹராப்பா அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான் மற்றும் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் பஞ்சாபில் இருக்கக்கூடியது. இது ராவி அல்லது சட்லஜ், ராவினே எடுத்துக்கோங்க, சட்லஜை விட்டுருங்க, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ராவி நதிக்கரையில் இருக்கக்கூடியது இந்த ஹராப்பா. ஸோ இதை கண்டுபிடிச்சவர் தயாராம் சைனி. இங்கே வந்து உணவு களஞ்சியங்கள், அதிகமான உணவு களஞ்சியங்கள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹராப்பாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹச் வடிவத்தில் வந்து புதைச்சதாக சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ஹச் வடிவத்தில் புதைச்ச அடையாளம் எல்லாமே இங்கே ஹராப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உணவு தானியங்களுடைய நீள அகல உயர கன அளவுகள் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். நீளம் வந்து 168 அடி, அகலம் 135 அடி, உயரம் வந்து 52 அடி. அந்த சுவரினுடைய கனம் திக்னஸ் ஆனது 9 அடி. இவ்வளோ பெரிய 6 தானிய உணவு, ஒரே மாதிரியான 6 உணவு தானிய களஞ்சியங்கள் வந்து ஒரே இடத்துல ஹராப்பாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக மொகஞ்சதரோ. ஸோ மொகஞ்சதரோங்கிறது 1922 கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிச்சவர் ஆர்டி பானர்ஜி. இது வந்து சிந்து நதிக்கரையில் வந்து இது அமைஞ்சிருக்கு. இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் இருக்குது. சரிங்களா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன, இங்கே தான் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கும். பல தூண்கள் இருக்கக்கூடிய ஒரு அரங்கம், அரங்கத்தை இங்கே தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நான் இங்கே சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, நடனமாடும் ஒரு பெண் வெண்கல சிலை. ஸோ நடனமாடக்கூடிய அந்த பெண் வெண்கல சிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நடனமாடக்கூடிய பெண் வெண்கல சிலை அப்படிங்கிறது வந்து
இந்த மொகஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது என்ன தொழில்நுட்பத்தில் இதை பார்த்துட்டு, அதாவது அந்த வெண்கல சிலையை பார்த்துட்டு ஜான் மார்ஷல் என்ன சொல்லுவார்னா, இது வந்து அப்போது அதாவது பழைய காலகட்டம்னு என்னால் நம்பவே முடியல. இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் ஒரு சிலை செஞ்சுருந்தா என்ன அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நேர்த்தியோடும் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கிடைக்கப்பட்ட சிலையானது மிகவும் பழமையான ஒரு சிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தியிருப்பார். அதுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அது கிமு 3000 காலகட்டத்தை சேர்ந்ததாக இந்த நடனமாடக்கூடிய பெண் சிலை வந்து இருக்கும். ஸோ இது என்ன தொழில்நுட்பத்தில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லாஸ்ட் வேக்ஸ், அதாவது வந்து இழக்கக்கூடிய மெழுகு அப்படின்னு, அதாவது ஒரு மெழுகில் செஞ்சுட்டு அச்சு மாதிரி செஞ்சுட்டு அதில் ஏதாவது போர் பண்ணும்போது அந்த மெழுகு உரியிரும், அந்த அச்சில் தேவையான உருவம் மட்டும் நமக்கு கிடச்சிரும் இல்லையா. ஸோ அந்த லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பத்தில் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இன்னொன்று என்னென்னா டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெரகோட்டா வகையில் வந்து இந்த வெண்கல சிலைகள் இது எல்லாமே வந்து டெரகோட்டா முறையில் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த டெரகோட்டா அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக பெரும் குளியல் குளம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, த கிரேட் பாத், அதுவும் மொகஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ மொகஞ்சதாரோவுக்கு இன்னொரு பேர் என்ன, இறந்தவர்களினுடைய மேடு அப்படின்னு பேர். ஏன்னா அதிகமாக இறந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் இறந்தவர்களுடைய ஒரு 70 அடி இருக்கக்கூடிய ஒரு மேடை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால தான் அது, ஏன்னா அந்த ஒரு 70 அடி இருக்கக்கூடிய ஒரு மேடை தோண்டி பார்க்கும்போது அதில் நிறைய இறந்தவர்களுடைய அந்த அச்சுக்கள் தான் கிடைக்கும். அதனால தான் அதை வந்து இறந்தவர்களுடைய மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இங்கே மத போதகர்கள் இருந்ததற்கான பகுதி, அதாவது மத போதகர், நம்ம என்னென்னா மதமே இல்லைன்னு நம்ம படித்தோம். ஆனால் வந்து என்னென்னா ஒரு புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மத போதகர்கள் வந்து இருந்ததற்கான ஒரு பகுதியாக இங்கே வந்து ஒரு மத போதகர்கள் இருந்திருக்கலாம், அவங்களுக்கான பகுதி வந்து இது அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை கேட்டால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரி மெசபடோமியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த 3 உருளை வடிவ சின்னங்களும் நமக்கு எதில் தான் கிடச்சிருக்கும், மொகஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது லோத்தல். லோத்தல் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய குஜராத்தை சேர்ந்தது. இது வந்து போகவரா அண்ட் சபர்மதி நதி, போகவரா மற்றும் சபர்மதி நதியினுடைய ஆற்றுக்கரைகளில் தான் இந்த லோத்தல் அப்படிங்கிற நகரம் இருக்கும். இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா எஸ்ஆர் ராவ். இங்கே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கப்பல் கட்டுதளம், கப்பல் செப்பனிடக்கூடிய தளம், வணிகத்தளம், இதெல்லாம் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதேமாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து புதைச்சதை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா சமயத்தில் படிக்கும்போது. ஸோ அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து புதைச்ச தடயங்கள் எல்லாமே லோத்தலில் தான் கிடச்சிருக்கும். அதே மாதிரி தந்தத்திலான அந்த அளவுகோல் சொன்னோம் இல்லையா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புக்கில் தந்தத்திலான அளவுகோல் இந்த 1.704 அப்படின்னு 1.704 மில்லிமீட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான், எனக்கும் தெரியல சரியானது. ஏன்னா நம்மளும் புக்கை ரெஃபர் பண்ணி தானே படிக்கிறோம். ஸோ ஒரு 11th புக்கில் ஒரு மாதிரியும் 7th புக்கில் ஒரு மாதிரி இருக்குது, 11th எத்திக்ஸ் புக்லேயும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ 3ஐயும் என்னால் கம்பேர் பண்ண முடியல. பட் ஆக்சுவலாக கொஞ்சம் ரிலேட்டடாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.75 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ரிலேட்டடாக இருந்துச்சு. பட் இங்கே இன்னொரு புக்கில் 7th புக்கில் 1704 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பட் அது என்னால் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தந்தத்திலான அளவுகோலும் லோத்தலில் தான் கிடச்சிச்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, வீடுகளுடைய தெருக்களினுடைய அந்த என்ட்ரன்ஸ், வீடுகளுடைய என்ட்ரன்ஸ் வந்து தெருப்பக்கமாக அமையாதுன்னு நம்ம படித்தோம். ஆனால் இந்த லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் மட்டும் நம்ம இப்போ எப்படி கட்டுறோமோ என்ட்ரன்ஸ் வந்து கரெக்டாக தெருவில் இருக்க மாதிரி, அதே மாதிரி வந்து லோத்தலில் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் இருக்குது. மற்ற இடத்துலலாம் அந்த மாதிரி இல்லாமல் சைடில் போய் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த லோத்தலில் மட்டும் நீங்கள் வந்து வீடுகளினுடைய அந்த கதவு ஜன்னல் எல்லாமே இப்போ நம்ம பயன்படுத்தும் மாதிரி தெருவிலேருந்து உள்ளே உடனே என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி இந்த இடத்துல மட்டும் இருக்கும். புரியுதுங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது காளிபங்கன். ஸோ காளிபங்கன் அப்படிங்கிறது இப்போது இருக்கக்கூடிய ராஜஸ்தான் பகுதி. இது என்ன, காகர் நதிக்கரையினுடைய, அதாவது காகர் அப்படிங்கிற நதிக்கரையில் இது அமைஞ்சிருக்கு. இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா அமலநாத் கோஸ் அப்படிங்கிறவர் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சார். அமலநாத் கோஸ் அப்படிங்கிறவர் வந்து இதை கண்டுபிடிச்சாரு.
நம்ம அந்த பிணங்களை எரித்தது, நரபலி, விலங்குகளை பலியிட்டதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து காளிபங்கனில் தான் இருக்கும். அதே மாதிரி உழுத நிலங்கள், ஒட்டகத்தினுடைய எலும்புக்கூடுகள் இது எல்லாமே இங்கே கிடச்சிருக்கும். இங்கே வந்து அதிக அளவில் கட்டமைப்புகள் வந்து எதுவுமே கிடைக்கல. எல்லாமே இது வந்து வயல்வெளியாக இருந்திருக்கலாம். ஒருவேளை இவங்க வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த பகுதியை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. சரிதா? காளிபங்கன் அப்படிங்கிறது இந்த உழுத நிலங்கள், நரபலி கொடுக்கப்பட்டது, இந்த மாதிரியானது மட்டும்தான் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ காளிபங்கன் அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. காகர் நதி, அமல்நாத் கோஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. பிணங்களை எரித்தது, நரபலி, விலங்குகளை பலியிட்டது வந்து காணப்பட்டுச்சு. ஒட்டகத்தினுடைய எலும்புக்கூடு, உழுத நிலங்கள், அதிக அளவு கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து சாயிதாரோ. இந்த சாயிதாரோ அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடியது. சிந்து நதிக்கரையினுடைய சிந்து நதியில் வந்து இந்த இது வந்து அமைஞ்சிருக்கு. மஜும்தார் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. இது வந்து கோட்டை பகுதியே இல்லாத ஒரு இடம். அதாவது என்னென்னா பொதுமக்கள் மட்டும் வாழ்ந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து இந்த ஒரு நகரத்தை வந்து இங்கே அது ஒருவேளை வந்து இது கிராமப்புற பகுதியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. என்னென்னா இங்கே வந்து அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா 2 விதமான பகுதி இருக்குன்னு. அதில் அந்த கோட்டை பகுதி இல்லாமல் அந்த பொதுமக்கள் வாழ்ந்த அந்த தாழ்வான பகுதி மட்டும் இருக்க மாதிரி தான் இங்கே வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து சர்க்கதோடா. சர்க்கதோடா அப்படிங்கிறது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடியது. இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி சோசி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. இங்கே வந்து இந்த இதை மட்டும் இந்த சர்க்கதோடா மட்டும் குதிரைகளின் எலும்புக்கூடுன்னு எழுதியிருக்கேன். பட் அது ஏதோ மாற்றி எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த சர்க்கதோடா மட்டும் உங்களுக்கு பார்த்துட்டு நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து தோலாவீரா. தோலாவீரா வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாவட்டத்தில் கபீர் மாவட்டத்தில் அந்த தோலாவீரா அப்படிங்கிறது இதையும் கண்டுபிடிச்சவர் வந்து ஜேபி சோசி தான். நீர் மேலாண்மையில் சிறந்த இடமாகவும் நீர் தேக்கங்கள் இருக்கக்கூடிய இடமாகவும் இந்த தோலாவீரா வந்து இருக்குது. அடுத்து ராக்கி கார்கி. இந்த ராக்கி கார்கி அப்படிங்கிறது செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியமும் மிகப்பெரிய நாகரிகம் இங்கே தான், அதாவது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவே இங்கேருந்து தான் வந்திருக்கும். அதேமாதிரி மிகப்பெரிய நாகரிகமும் இங்கே தான் இருந்திருக்கும்னு ராக்கி கார்கியை வந்து நம்புகிறாங்க. ஏன்னா அது வந்து 350 ஹெக்டேரில் வந்து இது இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடியது. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா அமேந்திரநாத் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சார். அடுத்து ஆலம்கீர்பூர். கீர்பூருங்கிறது வந்து பால் சர்மா அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். இது ஊபியில், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் வந்து இது இருக்குது. இது பிற்கால ஹராப்பா நாகரிகத்தை சேர்ந்தது. அடுத்ததான் ரூபாருங்கிறது வந்து சட்லஜ் நதி பஞ்சாபில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இதோட நம்மளுடைய இந்த ஒரு நிமிஷம் இந்த 50 நிமிஷம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 50 நிமிஷத்தில் நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் டைம் கிடைக்கும்போது இது மாதிரி 1 by 1 போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நீங்கள் தொடர்ந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.